வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா? 100 பீர் சோறு கொடுத்தால் கூட அவர்கள் பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? பிரேமலதா விஜயகாந்தின் கேள்வியா? வாங்க வீடியோ முழுக்க காண்கலாம். அதாவது தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடு என்ற தலைப்பில் தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகம் முழுவதும் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கியுள்ளார். அதாவது தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா அவர்கள் கூறியதாவது என்னவென்றால், அதன் ஒரு பகுதியாகத்தான் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது பிரேமலதா பேசிய அவர், லஞ்சம் ஊழல் இல்லாத நல்லாட்சியை தருவேன் என்று விஜயகாந்த் சொன்னார். ஆனால் மக்கள் அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்க தவறவிட்டதாக அவர் கூறியிருந்தார். அதாவது தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் அறந்தாங்கியில் நடைபெற்றதா? விஜயகாந்தின் காட்டில் சென்ற வழியில் பயணித்த வெற்றிக்கடியை விஜயகாந்தின் அதாவது காலபாதங்களில் சங்கண்டிப்பாக சமர்ப்பிப்போம். விஜயகாந்த் இன்னும் இறக்கவில்லை, நம்மோடு தான் இருக்கிறார். இந்த ஆட்சியில் என்ன இருக்கிறது என்று கூறியிருந்தாராம். நாங்கள் பிரச்சாரத்திற்காக தற்போது நடந்து கொண்டு வந்தோம். நாங்கள் செல்லும் வழியெல்லாம் மின்சாரமில்லை என்று அறிவிக்கிறார்கள். வெட்கமாக இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இத்தகைய செயல்களை செய்துவிடுவீர்கள் என்று தெரிந்திருந்தால்தான் எங்கள் வாகனத்தில் அனைத்து வசதிகளுமே நாம் செய்து வந்துள்ளோம் என்று கூறியிருந்தார். இன்று யார் அமைச்சர் என்று எனக்கு தெரியும். எந்த அளவில் மணல் கொள்ளை, மாஃபியா கொள்ளை எல்லாம் செய்வது இவர்கள்தான். புதுக்கோட்டையில் எந்த அளவிற்கு மக்களை சுரண்டி பிழைக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியுமா? அதாவது நாங்கள் சொந்த உழைப்பிலே கட்சியை ஆரம்பித்து அதனை கட்டுக்காத்து வருகிறோம். உங்களை போன்று ஊழல் செய்த காசிலா நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம், பேனர்கள் கட்டுகிறோம் என வெளிப்படையாகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசியிருந்தாராம். இதற்காக மின்சாரமில்லை என்று அறிவிக்கிறீர்களோ? பயமா? தேமுதிகவை பார்த்தால் உங்களுக்கு பயம் வந்து விட்டதா என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளாராம். அந்த பயம் இருக்கிறவை மட்டுமே கடைக்கோடி தொண்டர்கள் நிற்கும் வரை இந்த கட்சியை எந்த ஒரு கொம்பனாலும் அசைக்க முடியாது என்றும் கேப்டனை மறந்து விட்டீர்களா? கட்சி அவ்வளவுதான் என்று பேசியவர்களெல்லாம் தற்போது எங்கே போனார்கள்? அதாவது அறந்தாங்கி பேருந்து நிலையம் கொண்டு வர வேண்டுமென அமைச்சருக்கு கோரிக்கை வைத்தவரார் கேப்டன் அவர்கள். தப்பு செய்தால் கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கப்பட வேண்டும். உப்பு தின்னால் தண்ணீர் குடிக்கத்தான் ஆக வேண்டும் என்றும், அதே போலதான் ஊழல் செய்தவர்களை கண்டிப்பாக தண்டனை எல்லாம் அனுபவிக்க யாருக்கு விதிவிலக்கல்ல என்றும் யாரும் தப்பிக்க முடியாது என்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கூறியிருந்தாராம். அதாவது மின்சாரம் வருகிறதா, சாலை நன்றாக இருக்கிறதா என்று இதையெல்லாம் மக்கள் கேட்டுக்கொள்ளாமல் நீங்கள் அவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அறந்தாங்கி மக்கள் பேருந்து நிலையம் கேட்கிறார்கள், ஆனால் இதை செய்து கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் என்ன அமைச்சர் என்று அவர் கூறியுள்ளாராம். மக்கள் முதலில் திருந்த வேண்டும். மக்கள் திருந்தினால்தான் இந்த நாடு மாறும். யாராக இருந்தாலும் 100 பேர் சோறு என கொடுத்தால் அவர்கள் பின்னால் செல்வீர்களா? நமது சொந்த கால் நிற்பதற்கு நமக்கு தெரியாதா? அவர்கள் கொடுக்கும் ரூபாய் 100, 500, 1000 வைத்து எத்தனை நாளைக்கு நம்ம குடும்பம் நடத்த முடியும் என்று நினைக்கிறீர்கள் என்று அவர் கூறியிருந்தார். இந்த 5 வருட ஆண்டுகளில் நீங்கள் இழக்கிறீர்கள். இந்த 5 ஆண்டு காலம் அதாவது 500 ரூபாய்க்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள் என்று கண்டிப்பாக மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். மக்கள் என்றாலே இன்றைக்கு சும்மா இல்லை. எத்தனையோ ஜீவன்கள் பூமியில் இருந்தாலும் ஆறறிவு கொண்ட ஜீவன்கள் தான் மனிதன். அப்படி ஆறறிவு கொண்டு நாம் யோசிக்க வேண்டாமா? மக்களுக்கு யார் நல்லது செய்வார்கள் என்று சிந்தித்து வருகின்ற 2026 சட்டமன்றத்தில் கண்டிப்பாக வாய்ப்புகள் தர வேண்டும். அது மட்டுமின்றி அவர்களால் ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கட்டி கொடுத்த முடியும். ஏன் அவர்களை அப்புறப்படுத்த முடியாதா? மேலும் இது போன்ற விதங்களெல்லாம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக அரசு மீது கண்டனங்களை எல்லாம் தெரிவித்து வந்தாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.